ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தாரா டாக்ஸ். இன்னைக்கு ஈஸ்டர். ஸோ ஹாப்பி ஈஸ்டர். இந்த ஈஸ்டர் டே அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி நீங்களும் எங்கள் கூட இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இதுதான் என்னோட ஈஸ்டர் அவுட்ஃபிட். ஈஸ்டர் அன்றைக்கி மார்னிங் ஃபாஸ்டிங் நாங்கள் போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து மம்மி சுட சுட பிரியாணி செஞ்சுட்டாங்க. அதை சூப்பராக சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து ஜாலியாக போணுச்சு. என்னோடய சிஸ்டர்ஸ் மட்டும் தான் அன்றைக்கி வரலை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. மற்றபடி ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்க, சித்தி பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. அது கொஞ்சம் ஜாலியாக போணுச்சு. பிள்ளைங்களோட நல்லா பேசிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாயபுளாக ஹாப்பனிங்காக நல்லா இருந்தது. ஈஸ்டர்னால் என்ன தெரியுங்களா, நம்ம எப்படி நம்மளுடைய பாவத்துக்காக ஒரு கோழியையோ இல்லை ஒரு ஆட்டையோ பலி கொடுப்போம் இல்லையா, அதுபோல் தான் இந்த இயேசு பார்த்துட்டு இந்த மக்கள் செய்கிற பாவத்துக்காக நான் பலியாகிறேன், ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தத்தை தான் நம்ம பலி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், பூமியில் பிறந்து ஆண்டவர் வந்து குட் ஃப்ரைடே அப்படின்ற அன்றைக்கி அவரை நம்ம சிலுவையில் பலி கொடுத்தோம். சிலுவையில் பலி கொடுத்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது தான் நம்ம ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுறோம். இப்போ உங்களுக்கு ஈஸ்டர்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.